ஹேம்நாத். இன்னைக்கு வந்து T20 வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்குது இந்தியா நியூசிலாந்து. இதுவரையும் 2020ல வந்து இந்தியா வந்து நியூசிலாந்து அதாவது ஜெயிச்சதே இல்ல. இப்போ இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ணது ரொம்ப முக்கியமா? முக்கியம் தான். அதுபடி டாஸ் வின் பண்ணா இந்தியா பேட்டிங் எடுக்கணுமா இல்ல பவுலிங் எடுத்தா? பவுலிங் எடுக்கணும். பவுலிங் எடுக்கணும். பவுலிங் எடுத்தா நியூசிலாந்து எவ்வளவு நேரத்துக்கு சுருட்டணும்? எவ்வளவு ரன்ல? 180 190 சுருட்டணும். அது ஒருவேளை டாஸ் வின் பண்ணலாம்னா டாஸ் வின் பண்ணாம அவங்க வந்து நமக்கு பேட்டிங் கொடுத்துறாங்க, அவங்க பேட்டிங் எடுத்துக்கிறாங்க. இந்தியா எவ்வளவு ரன் அடிக்கணும்? 180 பிளஸ் இருக்கும். 180க்கு மேல. எங்க படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல? வேலம்மாள். எப்போதுமே இந்தியா கப் ஜெயிக்கணும். இன்னைக்கு வந்து T20 வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்குது நியூசிலாந்து. இது வரைக்கும் வந்து T20 அதாவது வேர்ல்டு கப்ல வந்து நியூசிலாந்து வந்து ஜெயித்தது இல்லைன்னு சொல்றாங்க இந்தியா. இன்னைக்கு எப்படி இன்னைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு இந்தியா வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. அதனால இன்னைக்கு மேக்சிமம் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிள். அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட் வேற. அகமதாபாத் வந்து நல்ல பேட்டிங் கிரவுண்டு. அதை பத்தி எனக்கு பர்சனலா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம நிறைய T20 விளையாண்டுருக்கோம்ல, IPL மோஸ்ட் விளையாண்டுருக்காங்க. அதனால வந்து அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான கிரவுண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டாஸ் ஒரு வேளை ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பேட்டிங் பண்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், பேட்டிங் பண்ணி ஒரு 180 பிளஸ் அடிச்சிட்டோம்னா இது போக 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 வந்து பிச்சு ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் பேட்டிங்ல வந்து சேசிங் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிபிள் இல்லை. அதனால வந்து இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சுட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து 160க்குள்ள நம்ம வந்து சுருட்டிடணும். ஹர்ஷீப் வந்து பண்ணுவார்னே. அப்படி நம்ம 2 மேட்ச் ஒழுங்கா பண்ணலைங்கிறக்காண்டி நம்ம உடனே ஹர்ஷீப் வந்து பவுலரே கிடையாது அப்படின்னு சொல்றது தப்பு. வரணும் கூட வெளுத்து விட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? நம்பர் 1 பவுலரா இருக்கிறாரு, வெளுத்து விட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னு அப்படி நம்ம கண்டிப்பா டெஃபினட்டா மாறும். ஏன்னா இந்தியா வந்து இப்போதைக்கு நம்ம ரீசன்ட் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா 100% சொல்லலாம், 90% above 90 ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வந்து இந்தியா வின் பண்ண டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் நடக்குது T20. இந்தியா வின் பண்ண எவ்வளவு சான்ஸ் இருக்கு? 90%. டாஸ் வின் பண்றது ரொம்ப முக்கியமா? ஆமா முக்கியம். டாஸ் வின் பண்ணா எவ்வளவு ரன் அடிக்கணும்? 250 மேல அடிக்கணும். முன்னாடி 250 மேல அடிச்சுமே இங்கிலாந்து நெருங்கி வந்துட்டாங்க. இல்ல இப்ப நடக்குதுல அகமதாபாத் ஸ்டேடியத்துல நடக்குது. இது வந்து தரத்தில் முடிச்ச ஸ்டேடியம் சொல்றாங்க. இந்தியாவுக்கு வின் பண்ணதே இல்ல. அப்படிலாம் இல்ல, அவங்க விளையாடுறத பொறுத்து தான் இருக்கு. அதான் இருக்கு. இப்ப நம்ம இதுல பவுலிங் எப்படி நினைக்கிறீங்க? கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பேட்டிங் வந்து 250 மேல அடிச்சா வின் பண்ணலாம். 260 70 மேல அடிக்கும். அதுக்கு மேல அடிச்சா அதுக்கு கீழ அடிச்சா வாய்ப்பு இல்ல. கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டம். சரி தம்பி. தம்பி இன்னைக்கு T20 ஃபைனல் மேட்ச், இன்னைக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச் நடக்குது இந்தியா நியூசிலாந்து. இல்ல இந்தியா வின் பண்ணா எவ்வளவு சான்ஸ் இருக்கு? இந்தியா வின் பண்ணதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. இப்ப டாஸ் வின் பண்றது ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுத்தா வின் பண்ணலாமா இல்ல பவுலிங் எடுத்தா? பவுலிங் ரைட். பவுலிங் எடுத்தா நியூசிலாந்து எவ்வளவு ரன்னுக்குள்ள சுருட்டணும்? இப்ப 160 கிட்ட. 160 கிட்ட சுருட்டணும். இப்ப நம்ம பவுலிங் நல்லா இருக்கா? பும்ராவும் ஹர்ஷீப், ஆமா பும்ரா ஓகேன்னு சொல்லலாம். அப்புறமா அக்ஷர் பட்டேல் சொல்லலாம். அருண் சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். அப்புறமா சிவம் துபே போன தடவை நல்லா போட்டாரு, அதுக்காக சொல்லலாம்னு. டாஸ் வின் பண்ணனாலதான் அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்களா. இந்தியா அப்படியோ ஒரு சாம்சன் ஒரு 110 அடிக்கணும். அபிஷேக் 50 போடணும். 250க்கு மேல. மித்துன் எங்க படிக்கிறீங்க? டான் பாஸ்கோ. ஆமா. தேங்க்யூ.